श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् उत्तरशतकम् ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் 11வது ஸ்லோகம் அனுபவித்தோம். இன்றைக்கி 12வது ஸ்லோகம். ஸ்ரீரங்க வரிவஷ்யா என்னும் தமிழ் உரை சுவாமி ஸ்ரீ உவே மகாவித்வான் பையம்பாடி ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சார் வைகுண்டவாசி அருளி செய்த ஸ்ரீரங்க வரிவஷ்யா என்ற ரொம்ப அனுபவ பரிவாகமான ஆச்சரியமான தமிழ் வியாக்கியானம் இந்த ஸ்லோகங்களுக்கு. 12வது ஸ்லோகம். அங்கீகிருத்ய து சப்தபங்கி குஸ்ருதிம் ஸ்யாதஸ்தி நாஸ்தியாத்மிகாம் விஸ்வம் த்வத் விபவம் ஜகஜ்ஜினமதே நைகாந்தமாசக்ஷதே भिन्ना भिन्नमिदं तथा जगतुषे वन्ध्याममाम्बेतिवत् नूत्न ब्रह्मवितेरः परमिदं रङ्गेन्द्र ते चक्षताम् अङ्गीकृत्य तु सप्तभङ्गिकुश्रुतिं स्यादस्ति नास्त्यात्मिकां विश्वं त्वद्विभवं जगज्जिनमते नैकान्तमाचक्षते भिन्ना भिन्नमिदं तथा जगतुषे वन्ध्याममाम्बेतिवत् नूत्न ब्रह्मवितेरः परमिदं रङ्गेन्द्र ते चक्षताम्. हे रङ्गेन्द्रा, ஸ்ரீரங்கநாதரே என்ற அழைத்து இந்த ஸ்லோகத்தில் ஜைனர்களின் வாதங்களை தள்ளுகிறார். ஜைனர்கள் ஸ்ரீரங்கநாதா இருக்கும், இல்லாமலும் இருக்கும், இருக்கவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இப்படின்னு ஏதோ விதவிதமான வாதங்கள் 7 விதமான வாதங்களை முன்னே வைத்து இந்த ஜைனர்கள் என்ன செய்கிறார்கள்னா, உன்னுடைய சொத்தாக உள்ள உன்னுடைய விபூதினா சொத்து, உடைமை, உன்னுடைய உடைமையாக உள்ள அனைத்து உலகங்களையும் தங்கள் தவறான வாதங்களுக்கு இலக்காக்கி விடுகின்றனர், பொருளாக்கி விடுகின்றனர். மேலும் சிலர் இந்த உலகங்களை பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது என்றும், இந்த உண்மை புரிந்துவிட்டால் பிரம்மத்திற்கும் உலகத்திற்கும் வேறுபாடு இல்லை என்றும் ஏதேதோ உளறுகின்றனர். சில பேர் இந்த உலகங்களை பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது என்றும், இந்த உண்மை புரிஞ்சிட்டுனா பிரம்மத்திற்கும் உலகத்திற்கும் வேறுபாடு இல்லை என்றும் ஏதேதோ கூறுகின்றனர். இவர்களின் சொற்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, எனது தாய் மலடி என்று அவர்களே கூறுவது போல இருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு, ஜைனர்களுக்கு தங்களது மிகவும் உயர்ந்த இரகசிய உபதேசங்களை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கில்லை. அவர்களே அவர்கள் கூட பேசிக்கட்டும். தங்களது உயர்ந்த உபதேசங்களை அவர்களே, ஜைனர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட சம்பாஷிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணிக்கிட்டோம். நமக்கு அவசியம் இல்லை. நம்ம போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிடுக்க வேண்டாம். அங்கீகிருத்யது ஸ்ரீ ரங்கேந்திரா, ஸ்ரீரங்கநாதனே, ஹே ரங்கேந்திரா, ஸ்யாத் அஸ்தி நாஸ்தி ஆத்மிகாம், ஸ்யாத் அஸ்தி நாஸ்தி ஆத்மிகாம், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருக்கும், இல்லாமல் இருக்கும், இருக்கவும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இப்படி இதனை கருத்து கூறும்போது இதெல்லாம் அப்படியே குழப்பமாக இருக்கும். சப்தபங்கி குஸ்ருதி, சப்தபங்கி என்று தங்கள் கோஷ்டியில் மட்டும் பிரசித்தமாய் அவர்கள் கையாளும் கோணல் வழி
சப்தபங்கி என்னும் துர்மார்க்கம் அங்கீகிருத்திய ஒருவித பிரமாணமும் இல்லாமல் அதை அவர்கள் அங்கீகரித்து கொண்டு ஒப்புக்கொண்டு துவத் விபவம் தேவரீருடைய விபூதியான லீலா விபூதியான சொத்தான விஸ்வம் ஜகத் இந்த எல்லா உலகங்களையும் ஜினமதே ஜைன மதத்தில் நைகாந்தம் ஏதோ ஒரு வழியில் முடிவாக இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் ஒரு வழியில் அநேகாந்தமாக ஆச்சற்றத்தை சொல்லுகின்றனர். தே அந்த ஜைன மதத்தினர் சமண மதத்தினர் ததா அப்படியே மமாம்பா வந்தியா இதி மமா அம்பா வந்தியா என் தாய் மலடி இதிவத் என்பதைப் போல இதம் இந்த உலகை பின்ன அபின்னம் பிரம்மத்தை விட வேறானது என்றும் இல்லை பிரம்மமே இதுவாகும் என்றும் ஜகத்துஷே சொல்லி வரும் நூத்தன புது மாதிரியான பிரம்மவிதே பிரம்மத்தை அறிந்தவன் நானே என்று கூறும் அத்வைத்த ஏகதேசிகளான பாஸ்கர யாதவாதிகள் பொருட்டு பாஸ்கர யாதவாதிகள் அவர்கள்கிட்ட இவர்கள் அதை உபதேசிக்கிறார்கள். இதம் இந்த பதம் ரகா மிக உயர்ந்த ரகசியமாக நீங்கள் கொண்ட கருத்தை ஜைனர்களை நீங்கள் கொண்ட கருத்தை உபதேசிக்கட்டும். போய் அவன் அத்வைதிகளுக்கிட்ட போய் இதை சொல்லிக்கிட்டோம். ஸ்ரீ ரங்கநாதரே சியான் நாஸ்தி இத்தியாதி ரூபமான சப்தபங்கி என்னும் துர்மார்க்கத்தை அங்கீகரித்து தேவரீருடைய விபூதியான உடமையான சகல ஜகத்தையும் ஜைன மதத்தில் சொல்லுகின்றனர். அந்த ஜைனர்கள் அப்படியே என் தாய் மலடி என்பது போல இந்த உலகத்தை பிரம்மத்தோடு பின்னமாகவும் இல்லை அபின்னமாகவும் பிரம்மத்தை விட வேறாகவும் வேறன்றி அதுவேயாகவும் இருக்கும் என்று சொல்லி நூத்தன பிரம்மவித்தான ஏகதேசியின் பொருட்டு அதாவது ஏகதேசிகளான பாஸ்கர யாதவாதிகள் பொருட்டு இந்த சிறந்த இரகசியார்த்தத்தை உபதேசிச்சுக்கிட்டோம். சப்த பங்கிவாதியான ஜைனர்களையும் பேதாபேதவாதிகளான சாமியா மித்யா என்று சொல்லும் அத்வைத மதத்தில் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களையும் கண்டிக்கிறார்கள். இதில் சப்த பங்கின்னு 7 பங்கியா, 1 சியாதஸ்தி, 2 சியான் நாஸ்தி, 3 சியாதஸ்தி ச நாஸ்தி ச, சியாத வக்தவ்யம் 4, 5 சியாதஸ்தி ச அவக்தவ்யம் ச, சியான் நாஸ்தி ச அவக்தவ்யம் ச, 7 சியாதஸ்தி சியான்னாஸ்தி ச அவக்தியம் ச. இப்படி பர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன் இருக்கும், இல்லாமலும் இருக்கும், இருக்கலாம், இருக்கவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்படி இதையே மாற்றி மாற்றி பேசுகிறார் சப்தபங்கி. இருக்கிறது இருக்கும், இருக்கிறதாயும் இருக்கும், இல்லாமலாகவும் இருக்கும் என்று மனம் போடப்போனவெல்லாம் சப்தபங்கி என்று சிலவற்றை பேசி ஒரு வியவஸ்தை இல்லாமல் அனைத்தும் ஒருபடிப்பட்டிராது என்று சொல்லுவார்கள். எல்லாம் ஒரே மாதிரி வராது என்று சொல்லுவார்கள். மற்றும் சிலர் பேதாபேதவாதம் பண்ணுகிறார்கள். கண்ணால் காணப்படுகிற இந்த உலகமானது பரபிரம்மத்தை காட்டிலும் வேறுபடாததாயிருந்தாலும் ஒரு காரணத்தால் வேறுபட்டதாக இருக்கும் என்று பேதாபேத வேதம் சொல்லுது. என் தாய் மலடி என்று சொல்லும் முரண்பட்ட பேச்சாக இருப்பது போல இருக்கு. சப்த பங்கி வாதியானவன் சொல்லும் இரகசிய பொருளை இந்த பின்னாபின்னவாதிகளுக்கே உபதேசிக்கட்டும். பேதாபேதவாதி அந்த ஜைனர்களுக்கு உபதேசிக்கட்டும். இவ அவளுக்கு உபதேசிக்கட்டும், அவள் இவாளுக்கு உபதேசிக்கட்டும். இவையற்றால் நாம் காதால் ஏற்க வேண்டிய அவசியமில்லை. இதை அவன் நம்மிடத்தில் சொல்வதும் நாம் அவர்களுக்கு மறுமாற்றம் சொல்வதும் ஊமையரோடு செவிடர் வார்த்தை போல, ஊமையரோடு செவிடர் வார்த்தை போல. ஆகவே இந்த விவகாரங்கள் நமக்கு வேண்டாம். அவர்களே ஒருத்தர் பேசிக்கிட்டோம் போங்க. நம் பூர்வாச்சாரியர்கள் அந்த பாடத்தை ஆதரிக்கவில்லை என்கிறார். இவர்கள் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது இதை ஓட்டை ஓடத்தோட ஒழுகல் ஓடத்தை சேர்த்தபடி என்று ஆச்சாரியர்கள் பரிகசிக்கிறார். கலியுக பிரம்ம மீமாம்சகர்களான, அதாவது இவர்கள் கூறுவது அடியோடு பொருந்தாதபடியால் ஏதோ உளறல். அந்த பாஸ்கர யாதவ மிஸ்ரீரியர்கள் ஒரு கால் மகிழ்வர் இதை கேட்டான். உண்மையில் அவர்கள் மதமும் அவைதிக மதம் ஆனபடியால் இப்படி பங்கியத்தரேன என்று அருளினார். இப்படி எல்லா மதத்தினருக்கும் தான் நல்லவன் என்று காட்டுவது ஜைனர்களுடைய நோக்கு. நீ சொல்கிற மாதிரி இருக்கலாம், இவன் சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம், இருந்தும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி
குழப்பறார்கள். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.